ஹாய், வெல்கம் டு சிந்தூஸ் ஹெர்பல். என்னோட ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னா ஹேர் ஆயில் தான். ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 100 ml பாட்டில் ஒன்று இருக்குது, 200 ml பாட்டில் ஒன்று இருக்குது. நம்ம ஹேர் ஆயிலோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷ் ரெட். ஸோ பாருங்கள், நம்ம ஹேர் ஆயிலோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக்கிஷ் ரெட்டில் தான் இருக்கும். ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இந்த மாதிரியாக தான் நம்ம ஆயிலோட ஸ்ட்ரக்சர். இந்த ஆயில் நல்ல பிளாக்கிஷ் அண்ட் ரெட் கலர். இதுதான் AJM ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ இந்த AJM ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து நான் 60 வகையான மூலிகைகளை பயன்படுத்தி ரொம்ப பக்குவமாக வீட்லேயே காய்ச்சினது தான் இந்த AJM ஆயில். இந்த AJM ஆயிலில் தேங்காய் எண்ணெய் மட்டும் கிடையாது, அதாவது செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட கேஸ்டர் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், செசமி ஆயில் அப்படின்னு ஒரு 6 வகையான ஹேர் ஆயில் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும், இதோடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயிலை 6 மாத குழந்தையிலேருந்து 100 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஹேர் ஆயிலை டைல்யூட் பண்ணவே வேண்டாம். இது கான்சன்ட்ரேட்டாக இருக்கா, இல்லை இதை இன்னொரு தேங்காய் எண்ணெயை ஊற்றி டைல்யூட் பண்ணுமா, அந்த டவுட்டெல்லாம் வேண்டாம். ஹேர் ஆயிலை நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் இப்படி தான் இருக்கும். இந்த ஹேர் ஆயிலை டைரெக்டாகவே நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே மேம், இதை வந்து நான் டைரெக்டாக அப்ளை பண்ணினா உடனே இது தலை குளிக்கணுமா, உடனே வாஷ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகலாம், எல்லாம் பண்ணலாம். அப்ளை பண்ணோடனே ஊற வச்சு குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநரை இப்போ இருக்கிற சின்ன வயசு பசங்களுக்கு வர ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் என்னென்னா க்ரே ஹேர் வர்றது தான். அவங்க ப்ராப்பராக ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஹேரில் ஆயிலே தடவக்கூடாது அப்படின்னுலாம் பசங்க பேசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஹேர் ஆயில் கொஞ்சமாக எடுங்க. நீங்கள் நிறைய தடவி எண்ணெயோடு போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுங்கள், வெளியில் போங்க. க்ரே ஹேர் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ண யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற க்ரே ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது மட்டும் இல்லை, முடி வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் முடி வளர்றதுங்கிறது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஹேர் க்ரோத் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கேல்பில் அந்த இச்சிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இச்சிங் குறையும், டேண்ட்ரஃப் குறையும், பூச்சி வெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கங்கே ஹேர் ஃபால் ஆகிறது, அந்த டேண்ட்ரஃப் மாதிரி ஸ்கேல்பில் ஒயிட்டாக வர்றது, அந்த மாதிரி எந்த விதமான ஸ்கேல்ப் பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறையும். அதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து ஹெர்பல் தான், ஃபுல்லாக ஹெர்பல் தான். வாசனைக்கு என்ன மேம், ஏதோ ஒரு வாசனை இந்த எண்ணெயில் வருதே, அதுக்கு நீங்கள் ஏதோ கெமிக்கல் தானே யூஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக கிடையாது. மறிக்கொழுந்து, நிறைய மறிக்கொழுந்தை நாங்கள் வந்து ட்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் இதில் வரும். அப்படியே நான் ஆட் பண்ணணும், சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து ரோஸ் ஸ்மெல் வேணும், ஜாஸ்மின் ஸ்மெல் வேணும். அப்படி வேணும் அப்படின்னா நான் எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஹை குவாலிட்டியான எசென்ஷியல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் உங்கள் ஹேருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்பி AJM ஆயிலை வாங்குங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க, மேம் எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.